இந்த வீடு வந்துங்க ஆத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் தேவகுறிச்சின்னு இருக்குது. அந்த தேவகுறிச்சியில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இப்போ வந்து 2011 நம்ம இந்த வீட்டுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்காரர் பேர் செந்தில். அந்த செந்திலுங்கிற வீட்டினுடைய ஜாதகத்தை வச்சும் அவர் ஃபேமிலி ஜாதகத்தை வச்சும் பார்த்து இந்த வீட்டினுடைய முழு அளவு காலி மனையினுடைய அளவு வச்சு இந்த வீட்டினுடைய வச்சு போட்டு இவங்ககிட்ட செய்து கொடுத்துருக்கோம். இவங்க ஒரு வருஷ காலத்தில் இந்த வீட்டை கட்டி முடித்து பிரயோகாசம் பண்ணி இப்போ 4 வருஷம், இன்றைக்கி 2015 இன்றைக்கிங்க. இன்றைக்கி இது வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்காங்க. அப்படிங்குள்ள அந்த வீட்டுக்கு என்ன செய்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த மொத்த இடத்தினுடைய அளவில் எந்த இடத்துல வீடு கட்டுறது, அப்படி வீடு கட்டக்கூடிய இடத்தினுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு வடக்கு பக்கம் வாசலுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க ஜாதக ரீதியாக அந்த வடக்கு பத்த வாசலுக்கு அவங்களுக்கு யோகம் உள்ளதா அப்படின்னு அதை முதல்ல பார்த்து தெரிஞ்சு செய்யணுங்க. அதுக்கப்புறம் அந்த வாசப்படி அந்த வீட்டுக்கு எங்கே வைக்கிறதுனா, இந்த வீட்டுக்குள்ள புதன் பாகத்தில் வாசப்படி வச்சுருக்கோம். இதுதாங்க ஒரு விசேஷம். அதாவது வீட்டினுடைய மொத்த அகலத்திலேருந்து எடுத்து புதன் பாகத்தில் வச்சு எந்த 4 நட்சத்திரத்தில் அந்த வீட்டுக்காரருக்கு அதை செய்து தரணும். அவங்க வீட்டில் அந்த 4 நட்சத்திர புதன் பாகம் அப்படிங்கிறது அந்த கிரகத்தில் அவர் ஜாதகத்தில் புதன் யோகமாக இருக்குது. அப்போ புதன் பாகத்தில் அதை செய்து தந்தால் அவங்களுக்கு சிறப்பு முக்கியம். அப்படிங்கிற சாஸ்திர கணக்கில் இது பசுமகையான அமைச்சு இந்த வீட்டை உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அவங்க நல்லா இருந்திருக்காங்க. வீட்டினுடைய அளவு எல்லாம் வீட்டினுடைய அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடு 22க்கு 16 அடி ஆகும். பட்டாசாலம் இருக்குங்க. இந்த பட்டாசாலம் ஹால்னு சொல்கிறது 22க்கு 16. இதில் வந்து நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, கிழக்கு பாகத்தில் வடக்கு பார்த்த வாசப்படி, புதன் பாகத்தில் வாசப்படி வச்சுருக்கோம். கிழக்க வந்து ஜன்னல் வச்சுருக்கோம். ஜன்னல் ஓப்பன் பண்ணால் நேராக ஜன்னலுடைய சூரிய வெளிச்சம் சாமி மேலே வந்து விடுவோங்க. அந்த மாதிரி விசேஷமாக அமைச்சு கொடுத்துருக்கோம். அப்போ வீட்டினுடைய மொத்த பாகம் என்ன, அதில் பிரம்மஸ்தானத்தில் தான் இந்த வீட்டில் வந்து நாங்கள் பூஜை ரூம் அமைச்சு கொடுத்துருக்கோம். அந்த பூஜை ரூமுக்கு பிரம்மஸ்தானத்தில் இருக்கிற பூஜை ரூமுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் நேராக போய்ப்படும். அப்படிங்குள்ள இந்த வீட்டில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கிடைக்குங்க. அப்போ என்ன பிரம்மஸ்தானம்னா என்ன அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியணும். அந்த பிரம்மஸ்தானம் எங்கே அமைக்கிறதுன்னு தெரியணும். மொத்த அளவில் பிரம்மஸ்தானம் எங்கே வருது அப்படிங்கிறதெல்லாம் விசேஷ கணக்கு இருக்குங்க. சில கணக்குகளை வைத்து தான் இதை செய்து தர முடியும். அப்போ தான் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்குற இம்ப்ரூவ்மெண்ட்டை செய்து தர முடியும். சாஸ்திரங்கிறது பல நுண்கலைகள் கொண்டது. அதன் மாதிரி 22க்கு 16ங்கிறது அருமையான பட்டாசு அலைய அமைச்சு இந்த வீட்டினுடைய அளவு கொடுத்து சித்தரிச்சு பண்ணியிருக்கோம். 2 பெட்ரூமு, ஒரு ஹால், ஒரு சமையல் கட்டு, ஒரு டைனிங் ஹால் கூட இந்த வீட்டினுடைய சாஸ்திரம் முடியுதுங்க. அம்மா வந்துங்கம்மா இப்போ நம்மகிட்ட பிளான் போட்டிருக்காங்க. பிளான் போட்டு உங்களும் ஒரு வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் இவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தேவியகுறிச்சியில் இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து வாஸ்து பார்க்க சார்கிட்ட போனார். வாஸ்து பார்த்துட்டு வந்து நாங்கள் இப்போ வீடு கட்டியிருக்கோம். இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். எங்களுக்கு அதுக்கு பிறகு தான் ஆண் வாரிசு இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர்ந்து இனிமேலும் நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் வந்து வாஸ்து பார்க்குறதுனா சார்கிட்ட வந்து வாஸ்து பாருங்கள். நல்லா இருக்கும். பின்னாடி லைஃப்பில் நல்லா இருக்கலாம்.